எடப்பாடி மாபெரும் வெற்றி அதிர்ச்சியிலே எஸ்பி வேலுமணி தரப்பு. நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் மட்டும் உள்ளே வராமல் இருந்திருந்தால் இந்நேரம் தமிழகத்துடைய முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருந்திருப்பார். கண்டிப்பாக மக்களுடைய ஆதரவு புறம் அதிமுகவிற்கு தான் இருந்திருக்கும். புதிதாக வந்த இயக்கம் மக்கள் மாற்றத்தை நோக்கி இருக்காங்க. அதன் காரணமாக தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கிறது. ஆனால் அதற்கு பின்புதான் அதிமுகவில் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்திருந்தது. அதை எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது வெளியேற்றிவிட வேண்டும் என சொல்லி நமது அண்ணன் சி.வி. சண்முகமாகட்டும், எஸ்பி வேலுமணி தரப்பினராகட்டும் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. சி.வி. சண்முகத்தை பற்றி நம்ம அனைவருக்கும் தெரியும். ஓபிஎஸ்ஐ வெளியேற்றக்கூடிய அந்த வேலையிலே கர்ஜித்த ஒரே ஒரு நபர் நமது சி.வி. சண்முகம் அவர்கள் தான். தற்போது எடப்பாடியும் வெளியேற்ற வேண்டும் என கர்ஜித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மாபெரும் ஒரு வெற்றிகளாகத்தான் அமைந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியுடைய கை என்பது ஓங்கி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியுடைய பலம் என்பது உயர்ந்திருக்கிறது. எஸ்பி வேலுமணியுடைய பலம் என்பது குறைந்திருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது தமிழக அரசியல் நடந்த அதிரடி மாற்றங்களால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு எம்எல்ஏக்கள் பலம் என்பது 27ஆக உயர்ந்திருக்கிறது. எஸ்பி வேலுமணி தரப்பில் இருந்த 5 எம்எல்ஏக்கள் நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து தங்களுடைய ஆதரவை கொடுத்திருக்காங்க. அதே போல் வேலுமணி தரப்பில் இருந்த 3 எம்எல்ஏக்கள் பதவியும் ராஜினாமா பண்ணிருக்காங்க. இதனால் அவரது எம்எல்ஏக்களினுடைய பலம் என்பது ஒரே நாளில் 25 17ஆக குறைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுக எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 47ஆக இருந்தது, தற்போது 44ஆக குறைந்திருக்கிறது. அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 27 என அதிகரித்து இருப்பது தற்போது அதிமுகவுடைய அரசியல் வட்டாரத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த 3 நபர்களும் ராஜினாமா செய்யாமல் அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் போயிருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் என தற்சமயம் வர ஆரம்பித்திருக்கு. இப்போ 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் என இருக்கக்கூடிய அந்த வேளையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவுகளை கொடுத்திருப்பதும், அதே போல எஸ்பி வேலுமணிக்கு வெறும் 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. இந்த 17 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி யாரை நியமித்தாரோ, அதிமுகவுடைய கொறடாவாக யாரை நியமித்தாரோ அவரைத்தான் இவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இவர்களுக்கு கூடிய ஒரே வழி ஒன்று, ராஜினாமா செய்ய வேண்டும், இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் போக வேண்டும். இதை தவிர அவர்களுக்கு வேற வழிகள் என்பது எதுவும் கிடையாது. இப்படியே சென்றால் இன்னும் ஓரிரு நாட்கள் சென்றால் அவருடைய எம்எல்ஏ பதவிகளையும் பறிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய வேலைப்பாடுகளையும் பார்க்க ஆரம்பித்து விடுவார் அப்படின்னே கூட சொல்லலாம். எடப்பாடி எப்படியாவது ஓரம் கட்டி விடலாம் என நினைத்த ஒரு நினைப்புக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் மிகப்பெரிய வெற்றிகளாக அமைந்திருக்கிறது. அதாவது தொண்டர்களுடைய ஆதரவு என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தனி ஒரு மனிதனாக 234 தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் செய்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அந்த சுற்றுப்பயணத்தின் விளைவுதான் தற்சமயம் 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பது கிடைச்சாங்க. அதிலேயும் 3 உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணிருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.